ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து உங்களோட பைக்காக இருக்கட்டும், உங்களோட காருக்கு வந்து எப்படி இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து நீங்களே வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் மீன்ஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். அதாவது ஒரு 500 ருபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான இன்சூரன்ஸ் உங்களுடைய பைக்குக்கு உங்களோட வெஹிக்கிளுக்கு வந்து நீங்கள் காப்பீடு வந்து பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், எப்படி வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதும். ஈஸியாக நீங்களே உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக கூட இதை வந்து போட்டுக்க முடியும். சரிங்களா? இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து அதாவது பிபி பார்ட்னர் லாகின் மெத்தட் மூலியமாக தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது பாலிசி பஸார் மூலியமாக தான் நம்ம வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து ஓப்பன் போர்ட்டலில் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. பட் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறது வந்து இந்த பிபி பார்ட்னர் வெப்சைட், அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஐடி மூலியமா எப்படி வந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி என்னுடைய வெஹிக்கிளுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, டேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதை வந்து ரினியூவல் பண்ணணும், நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில், நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ வந்து லைவாக வந்து பார்ப்போம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வழக்கம் போல் வந்து எதுக்காக நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும். கார்னா கார்னு கொடுக்கணும். அதே மாதிரி டூ வீலர்னா டூ வீலருங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். நீங்கள் வந்து கமர்ஷியல், அதாவது பெரிய பெரிய ராலி, கண்டெய்னர் ராலி, ட்ரக் இந்த மாதிரி இடத்துக்கு அப்படின்னா நம்ம வந்து கமர்ஷியல் அப்படிங்கிற கொடுத்துக்கணும். இல்லை ஹெல்த்துக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட போறீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து டூ வீலர் தான் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால டூ வீலர் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுடைய டூ வீலர் நம்பர் இந்த இடத்துல அப்படியே பார்த்து வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல வியூ ப்ரைசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. மேலே கொடுத்துருப்பாங்க அப் டு 75% வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான இன்சூரன்ஸ் நாங்கள் வந்து எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வெஹிக்கிள் நம்பர் போட்டு வியூ ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களோட பைக் வந்து என்ன மாடலு, எந்த இயர்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில். அதேமாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாலிசி டீட்டெயில் அப்படிங்கிற இடத்துல டு யூ பாலிசி எக்ஸ்பைரி மோர் தென் 90 days ago அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பாலிசி வந்து அதை எக்ஸ்பைரி ஆகி 90 நாள் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லை 90 நாள்னா ஆகலை, ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகி 90 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 150 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு வந்து ஏதாச்சும் கிளைம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுங்க. சரிங்களா? நம்ம நோன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமர் டீட்டெயில் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வியூ குவைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியோட டைப் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களா, இல்லை வந்து காம்பன்சேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே நம்ம போட்டதுக்கு ஒரு 2 கம்பெனி வந்து ஷோ ஆகுது. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், ரெகுலர் தேர்ட் பார்ட்டி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் இந்தியாங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்எஃப்கோங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு கன்வீனியன்டாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கான அந்த இன்சூரன்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான பாலிசி ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 843 ரூபாய் நம்ம ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணணும். இதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் 4 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல ஓனருடைய நேமு, அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்க மெயில் ஐடி, அவங்களுடைய அட்ரஸ் நம்ம தான் மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. வித் பின்கோடை நீங்கள் இந்த இடத்துல போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஐ அக்ரி வித் ஆல் அபோவ் டிக்ளரேஷன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நாமினி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக நாமினியை கொடுத்தா தான் உங்களுக்கு பேஜ், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ கம்பல்சரியாக நாமினியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். யார் வந்து நாமினியாக கொடுக்கலாம் அப்படின்னா, யார் வந்து அப்ளிகண்ட்டாக வராங்களோ அவங்க வந்து மேரேஜ் ஆயிருக்குன்னா அவங்களுடைய ஒய்ஃபை கொடுக்கலாம். அவங்க மேரேஜ் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய ஃபாதர் மதரை கொடுக்கலாம். இல்லை மேரேஜ் ஆனவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய சன் டாட்டர் இவங்களை கூட நம்ம வந்து நாமினியை வந்து கொடுக்கலாம். அது அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்டுக்கணும். கேட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செலக்ட் நாமினி அப்படிங்கிற இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய நேம் இதெல்லாமே கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கிற ஆப்ஷனை
கிளிக் பண்ணுங்க. ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அவங்களுடைய இன்ஜின் சீஸ் நம்பரு, அவங்களுடைய கிளாசிக் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ப்ரீமியம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பேன் கார்டு நம்பரையும் பேன் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து கேட்குறாங்க. இது யாருடைய இதை கொடுக்கணும் அப்படின்னா யார் வந்து வெஹிக்கிள் ஓனரோ அவங்களுடைய பேன் கார்டும் டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து கொடுத்து வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நெட் ப்ரீமியம்ங்கிறது வந்து 714 ரூபா. ஜிஎஸ்டி ப்ரைஸ் வந்து 129 ரூபாய் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பெஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற இடத்துல 243 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கெட் வாட்ஸ்அப் அப்டேட்டுங்கிற இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே டிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பே செக்யூர்லி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுங்க. கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஐடி, வாலெட், இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கூகுள் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய கூகுள் பேயில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ நம்பரை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான ஃபீஸை நீங்கள் வந்து அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். பாலிசி அப்படிங்கிற இடத்துல வந்து பாலிசி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் உங்ககிட்ட பிரிண்டர் இருக்குன்னா பிரிண்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா சேவ் பிடிஎஃபாக கிளிக் பண்ணி உங்களோட ஃபோனில் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பாலிசி நம்பரு, ப்ரீமியம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து இருக்கும். உங்களுடைய பேர் போட்டு கங்க்ராச்சுலேஷன், உங்களுடைய பாலிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுவர் நியூ பாலிசி டீட்டெயில் வில் பி ரிஃப்ளெக்டட் ஆன் த பாரிவாகன் வெப்சைட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 30 டேஸ்க்குள்ள வந்து பாலிசிஸ் வந்து அப்டேட் ஆகும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் நிறைய பேர் வந்து அடிக்கடி போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, பரிவாகன் வெப்சைட்ல வந்து அப்டேட் ஆயிருக்காது. ஸோ அதுக்காக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இன்டிமேஷனுமே வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பாலிசி அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா பாலிசிஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். இந்த பாலிசி வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்புமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யாருக்காவது இன்சூரன்ஸ் பாலிசி வந்து போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரீமியம் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் சார்ஜோ அதோட ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜாக தான் நம்ம வந்து ஃபீஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன். இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.